என்னோட ஹஸ்பண்ட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு கிளம்பி 16ஆம் தேதி சனிக்கிழமை காலையிலேயே பம்பையிலலாம் குளிச்சுட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு இருமுடியில் இருக்கிற அந்த நெய் தேங்காவை அங்கேயே உடைச்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் அந்த நெய்யெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. கார்த்திகை மாதம் முதல் நாளே அன்னைக்கு ஃபுல் ரஷ்ஷாக கோவிலில் நிறைய பேர் வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ண அன்னைக்கு முதல் நாளே வந்துட்டாங்க. இப்போ ஐயப்பனோட வரலாறு பார்ட் 4 பார்க்கலாமா? ராணி தனக்கு பிறந்த மகனுக்கு எப்படி இளவரசன் பட்டம் சூடலாம் அப்படின்னு ரொம்பவும் யோசிச்சுட்டு இருந்தா. மந்திரி ராணியிடம் ஒரு யோசனை சொல்றாரு. அது என்னன்னா, ராணிக்கு தீராத வயிற்று வலி, எனவே நாம் புலிப்பால் கொண்டு வர சொல்லி மணிகண்டனை காட்டுக்குள் அனுப்பலாம் என்றாரு. மந்திரி கூறியது போலவே ராணி ராஜாவிடம் எனக்கு தீராத வயிற்று வலி என்று கூறினார். அரண்மனைக்கு வைத்தியரை வர சொல்கின்றனர். மந்திரி கூறியது போலவே ராணிக்கு தீராத வயிற்று வலி, எனவே புலிப்பால் வேண்டும் என வைத்தியர் கூற மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பி வைக்கின்றனர். தாயின் மீது பாசம் கொண்ட மணிகண்டன் எந்த மறுப்பும் சொல்லாம காட்டுக்கு